பராசக்தி படம் நம்மளுக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிச்சு. இது வந்து ஒரு பீரியட் படம்ன்றது தெரிஞ்சிச்சு. ஆமா. ஆமா. இது படத்தோட ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன குட்டியான ஒரு லைன் மட்டும் சொல்றேன். இந்த படம் எத நோக்கி போகுதுன்னா, நம்மளுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ட்ரெய்லர பார்க்கும்போது. 1950ஸ்ல வந்து அ ரயில்வே வேலைக்கான போஸ்டர் வந்து ஹிந்தி பேப்பர்ல வருது, இங்கிலீஷ் பேப்பர்ல வருது. ஆனா தமிழ் பேப்பர்ல மட்டும் வரல. தமிழ் பேப்பர்ல வராதம்போது நம்ம தமிழ்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன, "ஏன் தமிழ் பேப்பர்ல மட்டும் வரல? அப்ப ஹிந்தி தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க எங்களுக்கு வேலையே குடுப்பீங்களா? அப்ப எங்களுக்கெல்லாம் வேலையே குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்ற மாரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் போராடுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, எல்லா மினிஸ்டரும் வர ட்ரெயின ஸ்டாப் பண்ணி அந்த ட்ரெயின இடிச்சு விட்டுர்றாங்க. ட்ரெயின் ஜாப்க்காக தானே வந்து நீங்க வந்து இங்க ட்ரெயின் ஜாப் தான் வந்து நீங்க இங்கிலீஷ்லயுமே, ஹிந்திலயுமே குடுக்குறீங்க. தமிழுக்கு வராம பண்றீங்க. அப்ப எங்க அப்ப அந்த ஏரி ட்ரெயினே எரிச்சு நாங்க அந்த எதிர்ப்பு அப்ப வந்து சொல்றோம். அந்த ஏரியா அந்த ட்ரெயின் எங்க ஏரியாக்கே வர தேவையில்ல அப்படின்ற மாரி அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமைப்பு அமைச்சு, புறநானூறு அப்படின்னு ஒரு அமைப்பு அமைச்சு அவங்க வந்து இத மாரி செய்றாங்க. செய்றாங்க. இத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரஷ்யால வந்து அந்த இது பண்ணிட்டு இருந்தார். ட்ரெயின்ட் ஆன நம்மளோட ரா ரா ம். ரா மாரி வச்சுக்கோங்களேன். லிட்டரலி சோ ரா மாரி. லிட்டரலி ரா மாரி நம்மளோட ஜெயம் ரவி அவரு தான் வந்து ரவி மோகன். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசரா வந்து பிரைம் மினிஸ்டரே வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. அனுப்பிச்சு வச்சு நீங்க அத கண்டுபிடிங்கன்றாரு. அவர் கண்டுபிடிச்சாரா? யாரு அந்த பண்ணதுன்னு தெரிஞ்சுச்சா? இதுக்கப்புறம் இந்த ஹிந்தி போராட்டத்துல அவங்க வின் பண்ணாங்களா? அப்படின்றது தான் இந்த ஃபுல் கதையே போகுது. இதுல